அண்மைச் செய்தி. துபாயில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்றுள்ள கார் ரேஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித் ரேஸ் செல்லவிருந்த பாதையில் சீன வீரர்களின் கார் விபத்துக்குள்ளானதால் தற்போது கார் ரேஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ். தற்போது அஜித் நடிகர் அஜித் பங்கேற்ற கார் ரேஸ் ஆனது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காரணங்களை பகிரலாம். வணக்கம். நடிகர் அஜித்குமார் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த துபாயில் நடைபெறக்கூடிய ஆட்டோ டிராமில் 24H ரேஸ், அதாவது 24 மணி நேரம் நடைபெறக்கூடிய அந்த ரேஸ் ஆனது தற்போது அங்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் சீன வீரர் ஓட்டிய கார் ஒன்று தற்போது விபத்துக்குள்ளானதன் காரணமாக அந்த ரேஸ் டிராக்கில் கோட் 60 என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கோட் 60 என்பதை பொறுத்தவரையிலும் அந்த இதுபோல விபத்துகள் ஏற்பட்டால் அந்த கோட் 60 என்பது அமல்படுத்தப்படும். அது அந்த கோட் 60 என்று குறிப்பிட வேண்டும். அதில் அந்த 60 என்பது அந்த டிராக் முழுவதும் கார்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த கோட் 60 என்பது. இப்படி விபத்துகள் ஏற்படும் போது இது போல இந்த கோட் 60 அமல்படுத்துவது வழக்கமான ஒன்று. எனவே தற்போது அந்த கோட் 60 அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த டிராக்கை தற்போது ரேஸ் ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற வீரர்கள் 60 கிலோமீட்டர் வேகத்திலேயே சுற்றி வருவார்கள். அதற்குள்ளாக அந்த விபத்துக்கு ஏற்பட்ட அந்த காரினை அப்புறப்படுத்தும் பணிகளில் அங்கு ரேஸ் டிராக் ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அடுத்த 24 மணி நேரமும் அதே டிராக்கில் நடைபெற வேண்டும் என்பதால் தற்போது விபத்துக்குள்ளான கார் மற்றும் அந்த காரில் இருந்து கீழே விழுந்த அந்த இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பாகங்கள் ஆகியவற்றை டிராக்கில் இருந்து நீக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு ஆணி கூட அந்த ரேஸ் ஓட்டக்கூடிய அந்த காரின் டயரினை பதம் பார்க்கக்கூடும் என்பதன் காரணமாக முழுவதுமாக அந்த இடத்தை சுத்தம் படுத்திய பிறகுதான் மீண்டும் இந்த ரேஸ் ஓட்டக்கூடிய இந்த ரேஸின் நேரமானது தொடங்கும். இந்த 24H ரேஸை பொறுத்தவரையிலும் இதில் இந்த இருக்கக்கூடிய அடுத்த மொத்தமாக இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் இந்த கார்கள் செல்கின்றன, எத்தனை லேப்புகள் அந்த கார்கள் ஓட்டுகின்றனர் என்பதை பொறுத்துதான் வெற்றி தோல்வியானது முடிவு செய்யப்படும். எனவே தற்போது இந்த கோட் 60 என்று அமல்படுத்தக்கூடிய இந்த நேரம், இந்த இடைப்பட்ட நேரம் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் தொடர்ந்து தற்போது அங்கு விபத்துக்குள்ளான அந்த பொருட்களை அந்த காரின் உதிரி பாகங்களையும் நீக்கிய பிறகு ரேஸ் தொடங்கும் நேரத்திலிருந்து தான் மீண்டும் அது கணக்கிடப்படும்.